பிரைஸ் லார்ட். வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். 2-3 பேரையாவது பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஒரு வாழ்த்து உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒருவேளை இதுதான் முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் மனதார உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் மாலை நேரத்தில் விசேஷமாக கனத்திற்குரிய ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அதை வீதம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து தான் இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், ஒருவர் கனம் பண்ணுங்கள் என்கின்ற அந்த வசனத்தினுடைய தொடராகத்தான் இதையும் நாம் கவனிக்கிறோம். ஆனால் பிரத்யேகமாக குடும்பங்களுக்குள்ளதாக ஹவ் காட் பிரிங்ஸ் தி ஆனர் அந்த பிளெஸ்ஸிங், தேவன் தம்முடைய கனத்தையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் எவ்விதமாக வாழ்க்கையில் குடும்பங்களில் செயல்படுத்துகிறார் என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆகினால இவ்விதமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்று வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம். ஆக குடும்பங்களில் உறவு ரீதியில் தான் அற்புதமான மாற்றங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆக முதல் வசனத்தை நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது எப்படி இருக்கிறது நியாயம், திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ஜஸ்ட் அப்படின்னு நம்ம கடந்த வாரத்தில் நம்ம இது கவனித்தோம். அப்போ இது எப்படி நியாயமாகும், ஹவு இஸ் இட் ரைட், இது எப்படி நீதி, இதுதான் நியாயம்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கள் பெற்றோர்களை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு போய் கீழ்ப்படியணும்னு சொல்கிறது எப்படி நியாயம்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு வாதத்திற்காக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் பைபிளில் இது நியாயம் சொல்லும்போது திஸ் இஸ் ரைட் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வெறும் நீதி, நேர்மை, நியாயம் அது மாத்திரம் தொடர்புள்ளதல்ல, இது இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தோடு இணைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீதி என்று சொல்லும் பொழுது பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் கிருபையினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எது நீதி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பதுக்கு முன்பதாகவே தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறதோ அதை பிரித்து தான் இதை எவ்விதம் நிதானிக்கிறோம் என்பதே தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ வென் யூ ஆர் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், தேவனோடு சரியான உறவில் நீங்கள் இருக்கும் பொழுது பிறரோடும் சரியான உறவில் நீங்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்ட 2 வார்த்தைகளை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்ல வேண்டும். ரைச்சஸ்னஸ்ன்னு சொன்னோம்னா தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு. அப்போ நீதி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நடவடிக்கைகளில் நியாயம் இருக்க வேண்டும். இப்போ நியாயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிறரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளில் என்ன இருக்க வேண்டும், நியாயம். இஃப் யூ ஆர் ரைட்லி ரிலேட்டட் வித் காட் யூ வில் டீல் ஜஸ்ட்லி வித் அதர் பீப்புள் என்று சொல்வது ஏற்புடையதாக இருக்கிறது. தேவனோடு சரியான உறவு இருந்தால் மற்றவர்களோடும் சீரான உறவு வருவதற்கு இந்த நீதி தான் மிகவும் அடிப்படையாக இருக்கிறத வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். இன்றைக்கு அடுத்த அம்சம் நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இது நியாயம், எது நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கு. இப்போ பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது எப்படி இருக்கிறது, நியாயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே தான் மறுபடியும் இன்னொரு சவாலெல்லாம் வருகிறோம் இல்லையா. பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் நான் முன்பு உங்களுக்கு சொன்னது போல் பெற்றோர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிய முடியும் இல்லையா. அவங்க இஃப் தே ஆர் அன்ரீசனபிள், அதாவது அவங்கக்கிட்ட அதாவது பிழைச்சிக்கொள்ள முடியாது, ரொம்ப அன்ரீசனபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு நியாயமான முறையிலேயே எதையும் என்ன செய்கிறதில்ல, அவங்க கையாளுறது கிடையாது. எப்போவுமே அவங்க சொன்னதான் நடக்கணும், மற்றவங்களுடைய கருத்துக்கோ அவங்களுடைய அபிப்பிராயத்துக்கோ அவங்களுடைய நிலைக்கோ முக்கியத்துவம் எதுவுமே என்ன செய்கிறதில்ல, கொடுக்கறது கிடையாது. நான் நினச்சது தான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும், அது கீழ்ப்படியது நியாயம்தானா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக இருக்கிறோம். மறுபடியும் இது வெறும் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லாதபடிக்கு ஒரு உபதேச ரீதியாக இதை கவனித்து இது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைக்கு வருவது தான் சரியான முறைமையாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எபேசிய நிருபத்தை எடுத்துட்டிங்கன்னா முதல் 3 அதிகாரங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உபதேச ரீதியாக தான் சொல்லுவார். அந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து தான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன செய்யும் வரும். அப்போ 4ஆம் அதிகாரத்திலேருந்து மாத்திரம் வாசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் சொல்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்ய முடியாது. காரணம் இவங்களுடையெல்லாம் ஒத்துப்போக முடியாது. ஆனால் முதல் 3 அதிகாரத்தில் தேவன் உங்களுக்குள்ளே என்ன செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட உறவுக்குள்ளதாக உங்களை கொண்டு வந்திருக்கிறார்
என்பதை புரிந்து கொண்டால்தான் சொல்லக்கூடிய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும். நீங்கள் பிலிப்பு நிருபம் எடுத்துக்கொண்டாலும் சரி, கொரிந்தியர் எந்த நிருபத்தை நீங்கள் பவுல் எழுதக்கூடிய விஷயங்களை கவனிப்பில்லை என்று சொன்னால், முதலாவது உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, அதன் பின்பு தான் அதனுடைய செயலாக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம கவனிக்கிறோம். இன்னொரு கோணத்தில் அதை நம்ம இன்னும் எளிமையாக வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சயின்ஸ் படிக்கிறோம், தியரி வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் வச்சுருக்கிறாங்க ப்ராக்டிக்கல். தியரி சொல்லித்தராமல் ப்ராக்டிக்கல்ஸ் போனாங்கன்னா எப்படி இருக்கும்? இருக்கும் நான் சொல்கிறத விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆனால் தியரி சொல்லித்தராங்க, இப்போ இது இப்படி இருக்கிறது, இது இப்படி தான் நான் செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல்ஸ் வரும்போது நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்கல்லவா எப்படி செயல்படுத்தணும் என்பது நம்ம எளிமையாக விளங்கிக் கொள்கிறோம். அப்போ அதுபோல் கர்த்தருக்கு கீழ்ப்படிப்பது போல் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் இந்த கர்த்தரை மாத்திரம் வெளியே எடுத்துட்டோம், புரிந்து கொள்வதற்காக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆட்களை மாத்திரம் முக்கியப்படுத்திட்டோம்னா இவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியவே முடியாது. தே ஆர் அன்ரீசனபிள் பீப்புள். அப்படி இருக்கிறதுனால அவங்களோட ஒத்து போவதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம் என்பது போல நிதானிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால தான் இதை எப்படி கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்வதை முக்கியப்படுத்துவதை இப்பொழுது முக்கியப்படுத்தாதபடிக்கு முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். பெற்றோரை கொஞ்சம் அப்புறம் வச்சுக்குவோம், நான் சொல்ல வேலைக்கு கொள்ள முடிகிறதா? இப்போ முதலாவது எப்படி எங்கே ஆரம்பிக்கணும் என்று கேட்டால், பெற்றோருக்கு எங்க கீழ்ப்படியலாம்ல அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்கள பற்றி தெரிஞ்சிச்சுன்னா, ஆமாம் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது வரும். நான் சொல்கிறது புரிகிறதா? அப்போ இதை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்கிறது காட்டணும், அது பின்ன வரணும். முதலாவது யாருக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு. ஏன்னா இதே தான் எபேசியர் 5 வரும்போது இருக்கிறது இல்லையா? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷர்கள்னு சொன்னால் கர்த்தருக்கே கீழ்ப்படியல அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் வருவது வாய்ப்பு இருக்கிறது. இதை 2 நிலையிலும் கவனிக்கணும். அவர் ஓன் ஃபேமிலி அண்ட் த ஃபேமிலி ஆஃப் காட். அதான் நம்முடைய சொந்த குடும்பத்தில் இந்த பிரமாணம் ரொம்ப முக்கியம். சபை என்கின்ற குடும்பத்திலும் இந்த பிரமாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறார்களோ, ஆவிக்குரிய பெற்றோரும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக விழித்திருக்கிறபடினால் அவர்கள் செய்யக்கூடிய வேலையை சந்தோஷமாக செய்யாமல் போவார்கள் என்று சொன்னால், அது உங்களுக்கு பிரயோஜனமாக என்ன செய்யாது, இருக்காது. ஆகினாலே உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் அடங்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய பெற்றோர் என்கின்ற கண்ணோட்டத்திலும் இது ரொம்ப முக்கியம். சரீரப்பிரகாரமான பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கண்ணோட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ முதலாவது குறிப்பு எப்படி நாம் கவனிக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு முதல் ஆராதனையில் நான் உங்களுக்கு சொன்னது போல், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் மறுபடியும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய நிலை வருகிறது. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய நிலை வரும் பொழுது தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஆங்கிலம் எவ்விதமாக சொல்லுகிறது என்று கேட்டால், ஒபே த லார்ட் ஃபார் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இதுதான் சரி, இதுதான் நியாயம் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது பெற்றோருக்கு எப்போ கீழ்ப்படிய முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை சரி பண்ணி அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய கிருபை இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் பொழுது தான் பாருங்கள், பெற்றோர் என்கின்ற நிலை, ஆவிக்குரிய பெற்றோர் என்று வரக்கூடிய நிலை, இதில் நமக்கு அற்புதமான செயலாக்கம், கீழ்ப்படிதல் தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த ஒபீடியன்ஸ்னு வரும் பொழுது அவர் பிரைமரி ஃபோக்கஸ் இஸ் ஆன் காட், நாட் பீப்புள். அதாவது ஜனங்கள் தே ஆர் இன்வால்வ்டு, ஜனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரதானமான முதன்மையான கவனம் யார் மேல் வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஜனங்கள் மேலே அல்ல, யார் மேலே வைக்கணும், ஆண்டவர் மேலே வைக்கணும். நான் சொல்கிறதை நீங்கள் விளங்கி கொண்டால் கட்டாயம் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஜனங்களை வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அன்பு என்ன ஆயிரும், போயிடும் இல்லையா? இவங்களுக்கெல்லாமா, இவங்களுக்கு எதுக்கு நான் கீழ்ப்படியணும் என்கின்ற எண்ணமெல்லாம் இவங்களை முக்கியப்படுத்தக்கூடாது. இவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கணும். ஆதியில் என்ன இருந்தது, வார்த்தை இருந்தது. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் கையாளக்கூடிய விதம் எப்படி இருக்குது என்று கேட்டால், நீங்கள் உங்களில் ஆரம்பிக்கக்கூடாது. யாரில் தான் ஆரம்பிக்கணும், ஆண்டவரில் தான் ஆரம்பிக்கணும். இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ டோன்ட் ஸ்டார்ட் வித் யூ ஸ்டார்ட் வித் காட். நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களில் ஆரம்பிக்கக்கூடாது, உங்களை உண்டாக்கினவரில் ஆரம்பித்தால்தான் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? உலகத்தில் ஒரு தத்துவம் இருக்கிறது, லுக் இன் டு யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் யூ வில் நோ யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள உங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் உங்களை புரிந்து கொள்ளலாம். பவுல் சொல்கிறார், என்னை கவனித்து பார்த்த பொழுது ஒன்றை கண்டு கொண்டேன், என்னிடத்தில் நன்மையானது ஒன்றும் வாசம் பண்ணுவதில்லை என்பதை தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ஆண்டவரில் தான் ஆரம்பிக்கணும்.
அதைத்தான் பிரமாணம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள், அது எவைகளோ வாட் எவர் இட் மைட் பி, இவைகளெல்லாம் சரியான முறையில் கையாளுவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? கிருபை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர் பிரைமரி ஃபோக்கஸ், நம்முடைய பிரதானமான கவனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், ஆட்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் கவனம் யார் மேல் இருக்கிறது? தேவன் மேல் இருக்கிறோம். ஆகினால தான் 1 பேதுருவில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மறுபடியும் கீழ்ப்படிதலை குறித்து தான் சொல்கிறாரு. இப்போ அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறாரு. நான் முன்பு உங்களுக்கு சொன்னது போல் ஆவிக்குரிய குடும்பம், சபை என்கின்ற கண்ணோட்டமும் முக்கியம். சாதாரண சராசரி நம்முடைய குடும்பம் என்கின்ற கண்ணோட்டமும் முக்கியம். பெற்றோருக்கும் கீழ்ப்படிய வேண்டும், ஆவிக்குரிய பெற்றோருக்கும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இங்கே இன்னொரு கோணம் வருகிறது இல்லையா? கவர்மெண்ட் அதிகாரம் என்று வரும்பொழுது அதற்கும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேணும்னு சொல்கிறாரு. மறுபடியும் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் நான் ஓட்டே போடல, நான் எதுக்கு இவங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும். மறுபடியும் அவங்கள முக்கியப்படுத்தாமல் யாரைத்தான் முக்கியப்படுத்தணும்? ஆண்டவரை தான் முக்கியப்படுத்தணும். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், வேதம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் என்ன செய்யுங்கள். ஏன்னா கர்த்தரை எடுத்துகிட்டு வெறும் மனுஷனை மாத்திரம் முக்கியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம். ஆகினால பேதுரு எழுதும் பொழுது, மறுபடியும் பேதுரு எழுதக்கூடிய காலத்தில் அவங்க அப்பொழுது இருந்த நிர்வாகம், அப்பொழுது இருந்த அரசாங்கம் இவர்களை மிகவும் நெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கு எழுதும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்போ மக்கள் கேட்பாங்க, ஏங்க உங்களுக்கு புரியலையா? உங்களை சிறையில் வச்சதே யார் தான்? அவங்க தானே சிறையில் வச்சாங்க. யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணினது யார்? அவங்க தானே. இப்போ அவங்களுக்கு போய் கீழ்ப்படின்னு சொல்கிறீங்க, கொஞ்சமாவது நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு ஏன் கீழ்ப்படுகிறோம் என்று கேட்டால், அவர்கள் நல்லவர்கள் என்பதினால் அல்ல, நம்முடைய கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால் கர்த்தர் நிமித்தம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். மறுபடியும் பிரைமரி ஃபோக்கஸ், பிரதானமான கண்ணோட்டம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், ஆட்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் பிரதானமான கண்ணோட்டம் யார் மேலே இருக்கிறது? தேவன் மேலே இருக்கிறது. ஏன் இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இது ஒரு முக்கியமான அடிப்படை சத்தியத்தோடு உபதேசத்தோடு இது இணைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கார். ஒரு தேவ மனுஷன் சொல்லுவதை நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் முதலாவது சொல்லும்படியாக விரும்புகிறேன். எப்படி சொல்கிறார் என்று கேட்டால், when a man obeys God, he gives the only possible evidence that in his heart he believes in God. ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அவனுடைய கீழ்ப்படிதல் இருக்கிறது அல்லவா, அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தன்னுடைய இருதயத்தில் அவன் கர்த்தரை நம்புகிறான் என்பதற்கு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ மறுபடியும் இன்னொரு கேள்வி நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கை தூக்குவோம் இல்லையா? நீங்கள் ஆண்டவர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கிறீங்கிறது எப்படி தெரியும்? அதுதான் கேள்வி. நம்ம ஆண்டவர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கிறோங்கிறது எப்படி தெரியும்? இந்த தேவ மனுஷன் சொன்னது போல், தட்ஸ் தி ஒன்லி பாசிபிள் எவிடன்ஸ் அவர் ஒபீடியன்ஸ் டு காட். தேவனுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய அந்த செயல்தான் உள்ளத்தில் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய என்னவாக இருக்கிறது? ஆதாரமாக இருக்கிறது. ஏன் இது ரொம்ப முக்கியமான அடிப்படையான உபதேசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், விசுவாசம் இருந்தால் கட்டாயம் கிரியை இருக்க வேண்டும். சொல்லுங்கள், விசுவாசம் இருந்தால் என்ன இருக்க வேண்டும்? கிரியை இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இது அதை யாக்கோபு நிருபம் இருக்கிறது அல்லவா, பைபிள் ஸ்டடியில் அதை தான் நம்ம கவனிச்சிட்ருக்கிறோம். 2013 வருஷத்தில் ஆரம்பித்தோம். முதல் வசனத்திலிருந்து அப்படியே லைனாக இப்போ 2026 5:16 இருக்கிறோம். நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா? அப்போது ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்போ யாக்கோபு நிருபத்தில் நீங்கள் 2வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி கேட்டு அதை வாசிக்கலாம். கிறிஸ்துவ விசுவாசிக்கும் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க? ஏன்னா அவர் எழுதுறது அந்த மாதிரி தான் எழுதுறார். எப்படி எழுதுறாரு கவனிச்சு பாருங்க. 19ஆம் வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று, யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் புரட்டுறது பார்த்தா நானே தப்பாக சொல்லிட்டேனான்னு எனக்கே சந்தேகம் வருகிறது. யாக்கோபு 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் இணைந்து வாசிப்போம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். இந்த மாதிரி நம்மளை யார் கூடயோ கூத்துடுறது அவ்வளோ நியாயமா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்கிறோம்.
இப்போ சொல்ல நீ தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறே அல்லவா, நீங்களாம் விசுவாசிங்களா அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு அவர் சொல்கிறத புரிஞ்சு கொள்வார். நீங்களாம் விசுவாசிக்குதானே? ஆமாம், அவனும் தான் விசுவாசி அப்படின்னு. அவன்னா யார்? நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடியாது. அவன் எந்த மாதிரி விசுவாசி? நம்மளை காட்டிலும் கொஞ்சம் சீரியஸான விசுவாசி. இல்லையா? அவன் விசுவாசித்து நடுங்குகிறான். இல்லையா? மரம் நம்ம நடுக்கமா? அதெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த வகையில் அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறதுன்னு கேட்டால், நம்பிக்கை ரீதியாக தான் கரெக்டாக தான் இருக்கிறோம். தேவன் உண்டு என்று நான் தான் விசுவாசிக்கிறேன், தேவன் உண்டு என்று அவனும் என்ன செய்கிறான்? ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். இல்லையா? நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம், அவன் என்ன செய்திருக்கிறான்? கண்டும் இருக்கிறான். என்ன வித்தியாசம் என்று கேள்வி கேட்போம் என்று சொன்னால், பாருங்கள் 20ஆம் வசனத்தில் தான் நம்ம அதை கவனிக்க முடியும். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய வேண்டுமோ அறிய வேண்டாமோ அப்படின்னா குறிப்பு என்ன சொல்ல வர்றாரு? விசுவாசம் இருக்கிறது கரெக்டு தான், விசுவாசம் சரியாக தான் இருக்குதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? கிரியை இருக்கிறது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ பிசாசுக்கு பைபிள் தெரியுமா? தெரியும். நீங்கள் எவ்வளோ தடவை பைபிள் வாசிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு வேளை 5 தடவை 6 தடவைன்னு நம்ம சொல்லலாம். பிசாசு எவ்வளோ தடவை வாசிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் எல்லாம் 4 சர்வீஸ்க்கு வந்திருக்காங்க இன்றைக்கி. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? எத்தனை சர்வீஸுக்கு வந்திருக்கிறான்? 4 சர்வீஸ். விசேஷ கூட்டத்துக்கும் போயிருப்பான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? எல்லா கூட்டத்துக்கும் வந்திருப்பான். எல்லா மெசேஜும் கேட்க முடியும். எல்லா ஆலயத்துக்கும் போயிடுறான். இல்லையா? ஆதியிலிருந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ அடுத்த கேள்வி கேட்கணும், இத்தனை மெசேஜ் கேட்டோம் ஏன் இப்படி பிசாசாவே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? நான் சொல்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? அவன் பிசாசானா அப்படி யோசிக்க வேண்டாம். புரிந்து கொள்வதற்கா இவ்வளோ மெசேஜ் கேட்டும் நீங்கள் ஏங்க இப்படி இருக்கிறீங்கன்னு உங்களை பார்த்து கேட்டால், இப்போ அதே இதில் ஸ்லாஷ் போட்டுட்டு இவன் இத்தனை மெசேஜ் கேட்டோம் அவன் பிசாசாவே தான் இருக்கிறானே, என்ன வித்தியாசம்? இல்லையா? என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மெசேஜ் மாத்திரம்தான் கேட்பான். ஆனால் கீழ்ப்படியுதல்னு வரும் பொழுது அவனால் என்ன செய்ய முடியாது? அவன் கீழ்ப்படியுறதே இல்லை. அப்போ நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? யாக்கோபு சொல்கிற விதமாக கவனிப்போம் என்று சொன்னால், நானும் விசுவாசிக்கிறேன், அவனும் விசுவாசிக்கிறான், ஆனால் அவனுக்கு கிரியை கிடையாது, உங்களுக்கு எனக்கு கிரியை இருக்கிறது. இப்போ கேட்குறேன், எத்தனை பேர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க? மறுபடியும் யாரும் நம்பிக்கை வச்சுருக்கிறான்? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அவன் தலையாட்டிட்டு தான் போவானே தவிர, கீழ்ப்படிதல் என்று வரும் பொழுது அது கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறதுன்னு ஒரு பிரமாணம் இருக்கிறது அல்லவா? ரோமரில் இருக்கிறது. அந்த பிரச்சனை நமக்குள்ளேயும் இருக்கிறோம். பாவத்தில் அகப்பட்டு இருக்கும் பொழுது நம்மளால் கீழ்ப்படியவும் முடியாது. கீழ்ப்படியும்னு நினச்சா கூட உங்களால் கூடாமல் இருக்கக்கூடிய நிலையில் இது எனக்கே சம்மதி இல்லை. பவுல் சொல்கிறார் அல்லவா, நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குவார்? அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். ஆகினால இன்றைக்கு அவர் சொல்லும் பொழுது, மனதார சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கேட்கிறேன்னா வெறும் கேட்குறேன் என்பது மாத்திரமல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கேட்டு அதன்படியே நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிலைக்கு நம்ம கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ விசுவாசம் இருந்தால் கட்டாயம் என்ன இருக்கணும்? கிரியை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் அதற்கு ஏற்ற நடக்கை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? நடக்கை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்பிக்கையில் என்ன இருக்கிறது? பிரச்சனை இருக்கிறதுங்கிறத நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். கீழ்ப்படியில் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலே என்ன இருக்கிறது? சில பிரச்சனை இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளலையோ ஒரு வேளை இருக்கலாம். புரிந்து கொண்டிருந்தும் நான் ஏன் பண்ணணுங்கிற அந்த ஒரு குணம் இருக்கிறது. விட்டு கொடுக்கலாம் அல்லவா அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் அவங்கள விட்டு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்ல தெரியாதா? என்ன மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? இந்த எண்ணமெல்லாம் இருக்கிறது அல்லவா? இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆண்டவரோடு நம்பிக்கை இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உண்மையான சின்சியரான, இஃப் யூ ஹேவ் சின்சியர் ஃபெய்த் அப்படின்னு சொன்னோம்னா, இட் வில் சர்டன்லி பி எக்ஸ்பிரஸ்ட் இன் அவர் காண்டக்ட். நம்முடைய நடக்கையில் கட்டாயம் அது என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அது ரொம்ப நம்ம கவனிக்கணும்? இன்னொரு கோணத்தில் நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஜனங்களோடு இருக்கும் நடக்கையில் தான் வெளிப்படுத்த முடியும். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஜனங்களோடு இருக்கக்கூடிய நடக்கையில் தான் என்ன செய்ய முடியும்? அதை வெளிப்படுத்த முடியும். அதை இன்னொரு கோணத்தில் நான் இணைக்கும்படியாக விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் எல்லாரும் கை தூக்கிடுவோம். ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வதன் மூலமாக தான் யாருக்கு ஊழியம் செய்ய முடியும்? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது, எனக்கு ஊழியம் செய்ய பிடிக்குங்க, ஆனால் ஜனங்களை பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது?
ஊழியமே செய்ய முடியும். எத்தனை பேர் ஆண்டவங்களுக்கு உதவி செய்வார்னு நம்புறீங்க? எல்லாருமே நம்புகிறோம். யார் மூலமாக உதவி செய்வார்னு நினைக்கிறீங்க? ஜனங்கள் மூலம் தான் என்ன செய்வார்? உதவி செய்வார். அதே விதமாகத்தான் ஜனங்களுக்கு எப்படி உதவி செய்வார் என்று சொன்னால் உங்கள் மூலமாக. அப்போ எனக்கு தேவனை பிடிக்கும், ஆனால் ஜனங்களை பிடிக்காதுன்னு சொன்னால் இது நம்மளை எங்கே கொண்டு வைக்கிறது? இதை எப்படி நம்ம நிதானிக்க முடியும்? அப்போ இங்கே அடிப்படையிலேயே நமக்கு என்ன இருக்கிறது? மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. மறுபடியும் இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரசங்கியாராக இருக்கிறார் என்று சொன்னால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. ஐ லவ் டு ப்ரீச், நான் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் யாருக்கு பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ அவர்களை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடித்ததை செய்வதனால் தெய்வீகமான விளைவு வராது. நான் சொல்வதை எத்தனை பேர் புரிந்திருக்க முடியும்? சிந்திக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எனக்கு பிரசங்கம் பண்ண பிடிக்கும், என்னையே உதாரணமாக வச்சுக்கலாமே. எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்களை என்ன செய்யாது? பிடிக்காது. நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறதுனால எனக்கு பிடித்ததை நான் செய்யும் பொழுது இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாவதை பார்க்கலாம், உங்களுக்கு என்ன உண்டாகும்? பாதிப்பு உண்டாகும். காரணம் என்னவென்று கேட்டால், எனக்கு பிடித்தது செய்வது மாத்திரம் கிடையாது, அவருக்கு பிடித்ததை செய்வது தான் சரியான முறைமை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடியும்? அப்போ இங்கே குறிப்பு எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், நம்பிக்கை இருந்தால் அதற்கு ஏற்ற என்ன இருக்க வேண்டும்? நடக்க இருக்கணும். தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோங்கிறது எப்போ வெளிப்படும் என்று கேட்டால், எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று கேட்டால், தேவ ஜனங்களோடு இருக்கக்கூடிய உறவில் தான் அதை என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும், இல்லையா? இது இல்லை, திஸ் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிந்து கொள்கிறேன். ஈவன் தோ இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட், யூ ஆர் ஸ்டில் அமங் பீப்புள். இங்கே ஜனங்கள் மத்தியில் தான் இருக்கிறீங்க. நான் சொல்லுறது புரிகிறது தான். அப்படி இருக்கும் பொழுது அவரோடு இருக்கக்கூடிய உறவும் ரொம்ப முக்கியம். அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கிறது அல்லவா, அது பிறரோடு இருக்கக்கூடிய உறவில் தான் அது என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறது எப்போ வெளிப்படும் என்று சொன்னால், இந்த நபர் பிரதானமாக முதன்மையாக யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்? அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால்தான் இவருக்கு என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். பாசாங்கு பண்ண முடியும், நடிக்க முடியும் என்று சொன்னால் அவருக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், இவங்களுக்கும் கீழ்ப்படுகிற மாதிரி நடிக்கலாம். விளைவு எப்படி வரும் என்று சொன்னால் அது நல்ல முடிவாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி செய்கிறவர்கள் மற்றவர்களை ஏமாற்ற முடியாது, தங்களை தாங்கள் தான் என்ன செய்வார்கள்? ஏமாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால மறுபடியும் பிரதானமான ஃபோக்கஸ், கவனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஆவிக்குரிய பெற்றோர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கவனம் முழுவதும் யார் மேல் தான் இருக்கிறது? அவரை வச்சு தான் ஆரம்பிக்கிறோம், இல்லையா? அவரை மையப்படுத்தி தான் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். மறுபடியும் கீழ்ப்படிவதற்கு வாட் இஸ் த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஒபீடியன்ஸ்னு ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லையா? நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிவதற்கு நம்மை உந்தி தள்ளுவது என்ன? நம்மை உந்தி தள்ளுவது என்ன? பயம். பயத்தினால நம்ம கீழ்ப்படிய முடியுமா? முடியாதான், இல்லையா? ஸ்கூல்லலாம் இல்லையா, டீச்சர் கையில் குச்சி வச்சுருக்கிறதுனாலேயே நம்ம ரொம்ப நல்ல பிள்ளைங்களாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? இருந்திருக்கிறோம். அது ஒரு வகை. ரெண்டாவது, நிர்பந்தத்தின் நிமித்தமாக. சொல்லுங்கள், எது நிமித்தமாக? வேறு ஆப்ஷனே கிடையாது, கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. முணங்கிட்டே என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. ஆப்ஷன் வர்ற வரைக்கும் கீழ்ப்படிவாங்க. இன்னொரு வாய்ப்போ இன்னொரு மாற்று வழி வரும் பொழுது இதை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? கட்டாயம் போயிடுவாங்க. இப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அதனுடைய விளைவு பெற்றோருக்கும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் எது நம்மளை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு, உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. அப்போது கீழ்ப்படுகிறதே எதுக்காக தான்? நான் சிந்திக்கிற விதமாக சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நான் நல்லா இருக்கணும் என்பதற்காக உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொன்னோம்னா, இங்கே எதுதான் இருக்கிறது? தன்னலம் இருக்கிறதா? தேவன் மேலே வைத்திருக்கிற பற்று இருக்கிறதா? தன்னலம் தான் இருக்கிறது, இல்லையா? அப்போ மறுபடியும் நான் இங்கே நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கணுங்கிறது பைபிள் சொல்லியிருக்கிறது. ஆனால் மோட்டிவேஷன் என்ன? கீழ்ப்படிவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அடிப்படை காரணம் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அவருக்கு கீழ்ப்படிவதற்கு என்ன காரணம்? மறுபடியும் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு தான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஆகினால அன்பே பிரதானம். இந்த வாசிக்கிறோமல்லவா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதில் அன்பே எப்படி இருக்கிறது? பெரிதாக இருக்கிறது. விசுவாசமே எதனால் தான் வேலை செய்யும்? அன்பினால தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். அதனால தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு திறமை இருந்தால் சந்தோஷம்தான், ஆனால் அன்பு இல்லைன்னா திறமை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. வாசிடலாமா? 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு ஒபே காட் and to obey the word of God
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கும் நம்மை உந்தி தள்ளுவது என்ன? பயமா அல்லது நிர்பந்தமா அல்லது தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பா? இன்றைக்கு மாலையில் வந்ததுக்கு என்ன காரணம்? நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்லவா? காலையில் பாவம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமும் போகாமல் இருந்துச்சுன்னா நம்ம மனசே கேட்காது. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அதனால் வந்திருக்கிறோமா? அது உண்மையாகவே நான் சொல்வதை நீங்கள் சிந்திப்பதற்காக தான் சொல்லுகிறேன் இல்லையா? நம்ம உண்மையாக யார் மேலே அன்பு வச்சுருக்கிறோம்? ஆண்டவர் மேலே. ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறதுனால அவருடைய ஆலயத்துக்கு போனோம். சிலரெல்லாம் ரொம்ப தூரம் காலையில் நீங்கள் பிரயாணப்பட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு போய் திரும்ப அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்து அதை அவங்க பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் இருக்கிறது சொன்னால் ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பை இவ்வளோ முயற்சியின் மூலமாக அதை என்ன செய்திருக்கிறீர்கள்? வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 13 நம்ம கவனிக்கிறோம். திறமை இருக்கிறது. நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஐ எம் ஜஸ்ட் அ மியர் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நல்ல டேலண்ட் இருக்கிறது, நல்ல திறமை இருக்கிறது, நிறைய பாஷையெல்லாம் பேசுவாங்க இல்லையா? அதனுடைய கருத்து எப்படி இருக்குது என்றால் வெரி வெரி டேலண்டட், வெரி கிஃப்டட். ஆனால் என்ன இல்லை? அப்போ இன்னொரு கோணத்திலும் கவனிக்கலாம். அன்பு இல்லாமல் இப்படி இருக்கவும் முடியும். யூ கேன் பி வெரி கிஃப்டட் பட் நாட் நெசசரிலி வெரி காட்லின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் கிருபை இல்லாத ஆளாகவும் என்ன செய்வாங்க? வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நல்ல திறமையான ஆள் தான், ஆனால் என்ன இருக்காது? தேவன் மேலே அந்த பக்தி இல்லாமல் இருக்கிறதுனால தெய்வீகமான முறைமையில் அந்த திறமை என்ன செய்யாது? செயல்படாது. ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் இது பொதுவான ஒரு கணிப்பு, ஜென்ரலைசேஷன் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் டேலண்டட் பீப்புள் ஆர் வெரி அரகண்ட். கவனிச்சிருக்கீங்களா? சில நேரத்தில் திறமை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் முடியுங்கிற கொச்சையான வார்த்தை கொஞ்சம் அந்த திமிரு எப்போவுமே உள்ளே இருக்க தான் செய்யும். ஆனால் முடியாத ஆளுக்கு முடியாங்க இருக்கிறதுனாலயே நம்மளால் முடியாதுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த திறமை உள்ளவர்கள் அதே சமயத்தில் கிருபை உள்ளவர்களாகவும் என்ன செய்ய வேண்டும்? அதனால தான் குடும்பத்தில் திறமை இருந்துச்சுன்னா கிருபை இருக்கணும். குடும்பத்தில் ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறான்னு சொன்னால் அதை கேட்ட ஒரு கெத்து கட்டாயம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு புரிகிறது, என் சாமர்த்தியம் என் கைவேலனும் இதை எனக்கு தரவில்லை, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு புரிஞ்சா சம்பாதிப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அன்பாகவும் என்ன செய்வாங்க? நடந்து கொள்வாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? அப்போ நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர்கள் பாஷையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலும். அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்குன்னு சொன்னோம்னா இட்ஸ் அ மியர் நாய்ஸ். மறுபடியும் உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் மியூசிக் அண்ட் நாய்ஸ். இசைக்கும் சத்தத்துக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம். இசை வந்து இன்பமாக இருக்கிறது. சத்தம் வந்துச்சுன்னா காதுக்குள்ளே என்ன வச்சுக்குவோம்? கையைத்தான் வச்சுக்குவோம். இசைன்னு சொன்னோம்னா இல்லையா, ப்ளீஸ் வேர் ஹெட்ஃபோன்ஸ். நான் சொல்கிற விளங்கிக்கொள்ள முடிகிறது தான். அப்போ தான் இன்னும் சிறப்பாக என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் வாழ்க்கை இசையாக இருக்கும். அன்பு இல்லைன்னு சொன்னோம்னா துன்பமாக தான் என்ன செய்யும்? இருக்கும். அடுத்த வசனம், நான் தீர்க்க தரிசனம். இப்போ ஒரு இது ஜென்ரல் திறமை இன்னும் வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் வசனம். இப்போ 2வது வசனம் வரும்போது ஆவிக்குரிய ஒரு கிருபை இந்த ஆளுக்கு இருக்கிறது இல்லையா? மறுபடியும் அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். கர்த்தர் உங்களுக்கு கிருபையெல்லாம் கொடுத்துருக்காரு, அழைப்பெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனங்கள் 2 பேதுருல கவனிச்சிங்கன்னா அதாவது விசுவாசம் இருக்கிறது, சாந்தம் இருக்கிறது, இச்சை அடக்கம் இருக்கிறது. இதில் நம்ம டெவலப் ஆகி வந்தால் தான் இந்த கிருபை செயல்பட வேண்டிய விதமாக என்ன செய்யும்? செயல்படக்கூடியதாக இருக்கார். 2ஆம் வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும். மறுபடியும் ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு நல்லா அற்புதமாக பேசுவார் அப்படின்னு சொல்கிறார். எப்போ பேசுவார் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். 2 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாருங்க. 2 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் 5 நிமிஷம் நம்மக்கிட்ட பேசக்கூட என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால் இது எப்படி இருக்கிறது? இன்னொரு கோணத்தில் அதை இன்னும் எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அவர் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுவார். ரொம்ப சந்தோஷம்தான். அவர் அந்நிய பாஷையில் பேசும்போது பிரச்சனை இல்லைங்க. உங்ககிட்டையும் என்கிட்டையும் தமிழில் பேசும்போது தான் பிரச்சனை வருது. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ அது வேண்டான்னு சொல்கிறீங்களா? அது வேணும். ஆனால் அந்நிய பாஷையில் தேவனோட ரகசியங்களை பேசுவது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படியாக விரும்புகிறேன், உங்களை பார்க்கலும் நான் அதிகமாய் பேசுகிறேன், ஆகினாலே இவைகளை தவிர்க்க வேண்டாம், என்கரேஜ் பண்ணுங்கன்னு பவுல் சொல்கிறார். அதெல்லாம் ஒரு வகையில் சரிதான்.
ஆனால் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் பேசும் பொழுது, அல்லது நான் உங்களோடு பேசும் பொழுது, நீங்கள் என்னோடு பேசும் பொழுது தமிழில் பேசுகிறோம் அல்லவா, அதில் சரியாக இருக்கணும். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? 2 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்து 5 நிமிஷம் கணவன்கிட்ட சரியாக பேச தெரியலன்னா பிரச்சனை தானே இல்லையா? ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பண்ணால் கல்யாணம் பண்ணணும். ஒரு ஊழியர் சொன்னது, அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்க முன்னாடி உட்காந்துருக்கோம். அவர் கொஞ்சம் பயங்கரமான பிரசங்கியார். அவர் சொல்கிறார், இந்த சர்ச்சில் ரொம்ப கை தட்டிட்டு இருக்கிறத கல்யாணம் பண்ணிடாதீங்க, வீட்லையும் அப்படியே தான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ஜெபம் பண்ணுறதெல்லாம் நல்லது தான், ஆனால் ஜெபம் முடித்ததுக்கப்புறம் எப்படி பேசுகிறோங்கிறது. ஜெபம் பண்ணும்போது தோணெல்லாம் கரையும், பிதாவே பிதாவே என்ன வேணும் உனக்கு அப்படி நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் கூட பேசும்போது சாப்பிட்டா தான் இருக்கிறாங்க. நான் சொல்ல புரிகிறதா? ஆண்டவர்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட பேசும்பொழுது புரியுதா உங்களுக்கு? அப்போது இது இருக்குது, ஆனால் அன்பு இல்லைன்னா என்ன இல்லை, பிரயோஜனமே கிடையாது. அடுத்த வசனம் எப்படி சொல்லுகிறது? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும். மறுபடியும் ரிவர்ஸில் போனீங்கன்னா அன்பு இல்லாமல் கொடுக்கவும் முடியும். ஏனென்றால் பெயர் பிரஸ்தாபத்திற்காக மக்கள் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. உண்மையாக அன்புனால கொடுக்குறாங்களா? இலவச வேட்டி சேலை இல்லையா, ஜனங்கள் மேலே இருக்கிற அன்புனால கொடுக்குறாங்களா? ஒரு ப்ரோஃபைலை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்க முடியுமா? முடியும். ப்ரோஃபைல் க்ரியேட் பண்ணணும், அப்போ தான் நம்ம பேர் வரும், அப்போ தான் 4 பேர் பார்ப்பாங்க, அப்போ தான் இவர் சோஷியல் ஒர்க்கர்னு என்ன செய்யும் தெரியும் இல்லையா? இதுக்காக செய்வதற்கும் என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எதை தான் பார்க்கிறார், இருதயத்தை தான் என்ன செய்கிறார், பார்க்குறார். அப்போ ஒபீடியன்ஸ்னு வரும்பொழுது, வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு ஒபே காட், தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை உந்தி தள்ளுவது என்ன என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அன்புதான் நம்மை கீழ்ப்படிவதற்கு உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இதை தவிர்த்து வேறு எதை நீங்கள் அந்த இடத்துல வச்சாலும் கொஞ்ச காலம் நல்லா இருக்கும், ஆனால் நீண்ட காலத்துக்கு அதை என்ன செய்யாது, அது நம்மை இட் cannot sustain us, அதை நம்மை தக்க வைக்க அதனால் முடியாது என்பதை நம்ம கவனிக்கணும். இந்த வரிசையில் வசனங்களை கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிவது தான் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு ரொம்ப அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. 1 யோவானில் தான் எல்லா வசனங்களும் இருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் நாம் இந்த கோணத்தில் கவனிக்கும்படியாக விரும்புகிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இப்போ அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம். யாக்கோபு சொன்னார், இப்போ யாரும் தான் நம்பிக்கை வச்சுருக்கிறான், விசுவாசம் தான் என்ன செஞ்சுருக்கிறான், அவனும் தான் விசுவாசிக்கிறான், நம்மளும் தான் விசுவாசிக்கிறோம். ஆனால் அவனுக்கும் நமக்கும் என்ன இருக்கிறது, மிகப்பெரிய வித்தியாசம். அவன் பிசாசு, நம்ம பிள்ளைகள் இல்லையா, நம்ம அவர் மேலே என்ன வச்சுருக்கிறோம், அன்பு. அவர் நம்ம மேலே என்ன வச்சுருக்கிறாரு, அன்பு வச்சிருக்கிறார். அன்பு எப்படி வெளிப்படுகிறது, மறுபடியும் முன்பு கற்றுக்கொண்டதை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், அன்பு என்று சொன்னாலே வினை சொல் தான். அன்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இட்ஸ் அ வேர்ப். வினை சொல்லுங்கிறதுனால இட்ஸ் அன் ஆக்ஷன் வேர்டு. அன்பு என்னன்னு சொல்கிறத காட்டிலும் அன்பு என்ன செய்கிறது என்பதை பொறுத்து தான் அன்பு என்ன என்பதை என்ன செய்ய முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். யோவான் 3:16 பிரதானமான உதாரணம். ஆங்கிலத்தில் சொன்னால் எளிமையாக, ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் ஹீ கேவ், தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு எப்படி கூர்ந்தார், கொடுத்து. அப்போ அன்பு செயல் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், வாசிப்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை எதனால் அறிவோம்? இப்போ ஒரு கிறிஸ்தவனை எதனால் அறிவோம்? பொதுவாக சிந்திக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவங்களை எதனால் அறிவோம் இல்லையா? வெளித்தோற்றத்தை வச்சு சொல்ல முடியுமா, முடியாதா? கட்டாயம் சொல்ல முடியும் இல்லையா? பாருங்கள், கிறிஸ்தவங்களுக்குன்னே சில தோரணைகள் எல்லாம் இருக்க தான் செய்கிறோம். அது நல்லது தான், பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு கிறிஸ்தவர். இப்போ சாயங்காலம் உதாரணத்துக்கு 5:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் பைபிளோடு நின்றுருக்காரு, பார்த்தீங்கன்னாலே அவர் என்ன தெரியும், எங்கே எதுக்கு சர்ச்சு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு, சாயங்காலம் எங்கே போகிறாரு, சர்ச்சுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும் இல்லையா? பாருங்கள், சில வெளிப்புற தோற்றத்தை வைத்து சில நேரத்தில் கவனிக்கணும். இப்போ ஒருத்தர் சில உதாரணம் சொல்லணும்னா, நகையெல்லாம் ஒன்றும் போடல, ஒயிட் சாரி கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு, ஆனால் கோல்டு வாட்ச் கட்டியிருக்கிறார்கள், அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நகை போடல, ஆனால் கையில் எப்படி இருக்கிறது, அப்போ சோத்திரம் 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 அப்படின்னு சொன்னாலும் எந்த சர்ச்சுன்னு கூட என்ன செய்ய முடியும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? புரியுதா? புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ வெளித்தோட்டத்தை வச்சு பண்ணலாம். பட் யோவான் எப்படி சொல்கிறேன், இதனால் அதனால் எப்படி இருக்கிறது, 3ஆம் வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை, இதுதான் கிரைட்டீரியான்னு சொல்ற, இதை வச்சு தான் நிதானிக்க முடியும்னு சொல்கிறார். அப்போ மற்றது இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் போகலாம். அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு
போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், மறுபடியும் வாசிக்கிறேன், கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதினால்தான் அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல பெற்றோருக்கு என்ன செய்யணும். நாங்களாம் கிறிஸ்டியன் ஃபேமிலி, அது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்டியன் ஃபேமிலிங்கிறத எதை வச்சு சொல்ல முடியும் என்று கேட்டால், உள்ளே இருக்கிற சிலுவையை வைத்தல்ல, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அறையப்பட்டிருக்கிறேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? அப்போ இது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கிறது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க கிறிஸ்டியனுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமையான எங்கே போயிடுவாங்க. அது நல்லது தான், நல்ல விஷயந்தான். ஆனால் யோவான் எழுதும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சர்ச்சுக்கு போவதினால் அவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம்னு சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷப்படலாம். அவர் அதை சொல்லலை. அவர் எதை முக்கியப்படுத்துகிறார் என்று கேட்டால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் விளைவுதான் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இன்னும் ஆப்போசிட் சைடில் ஒரு வசனம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, தீத்து புஸ்தகத்தில் இருக்கிறது இல்லையா, தீத்து புஸ்தகத்தில் இருக்கிறது. அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆண்டவரெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் பேசிட்டு வந்தோன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஆனால் மறுபடியும் அதை எப்படி நிதானிக்கிறாங்க, பைபிள் எப்படி நிதானிக்கிறது கவனிச்சு பாருங்கள். 1ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார். நாங்களும் கிறிஸ்டியன் தான், நாங்களும் ஆண்டவர் பிள்ளைங்க தான், அதெல்லாம் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் பைபிள் எப்படி இருக்கிறது என்றால், கிரியைகளினாலேயோ அவரை என்ன செய்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச்சு கரெக்டாக இருக்கிறது, ஆனால் செயல் முரணாக இருக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் எங்களிடத்தில் கிட்டி சேருகிறார்கள், அவருடைய இருதயமோ ரொம்ப விலகி இருக்கிறது. இப்படி என்னை வீணாய் ஆராதிக்கிறார்கள். என்னை வீணாய், தேர் வர்ஷிப் இஸ் வெயின் அண்ட் இட் இஸ் பாயிண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறார். அதனால் தான் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால். இப்போ நம்ம தமிழில் ஒரு ஒரு வார்த்தை சொன்னோம், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுருக்கீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம். காபி சாப்பிட்றீங்களா? ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், நான் சொல்ல புரியுது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபார்மாலிட்டி இருக்கிறது, ஆனால் உண்மையாக சின்சியாரிட்டிங்கிறது கிடையாது இல்லையா? சில இருக்கு. அப்புறம் காலையில் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. என்ன பண்ண போகிறீங்க? சும்மா கேட்குறது தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, நாங்களும் யாருக்குரியவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் தீத்து எப்படி எழுதுகிறாரு, பவுல் எப்படி எழுதுகிறார்? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய, அதாவது பாருங்கள் இப்படியெல்லாம் விவரிக்கிறாரு. இவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள் என்று சொன்னோம்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் சத்தியம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பார்கள். நான் சொல்கிற விளங்கிக்கொள்ளும், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் பேதுரு எழுதும்போது சொல்கிறார், இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் இருக்கிறார். ஆசிரிக்கீங்களா? இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சத்தியம் நல்லது தான், ஆனால் அந்த சத்தியம் பேரில் வரக்கூடியவங்க செய்யக்கூடிய செயலின் விளைவு எது தூஷிக்கப்படுகிறது? மறுபடியும் வசனம் சொல்கிறது, இவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள் மாத்திரமல்ல, எந்த நற்கிரியை செய்கிறதுக்கும் ஆகாதவர்கள். என்னுடைய ஆப்போசிட் வசனம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எந்த நற்கிரியை செய்யத்தக்க ஆயத்தமாக்கப்பட்ட கணத்திற்குரிய பாத்திரம் என்று இருக்கிறது அல்லவா? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கணத்துக்குரிய குடும்பமாகத்தான் நம்மை மாற்றும்படியாக விரும்புகிறார் இல்லையா? அப்போ இங்கே கவனிக்கிறோம், செயலாக்கம் என்று வரும் பொழுது எதனால் நான் தேவ பிள்ளை என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அப்போ மறுபடியும் பின்ன நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம், அது ஏன் அவ்வளவு சிரமமாக இருக்குது நமக்கு, அது ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு என்று கேட்பதும் நியாயமான ஒரு விஷயமாக தான் இருக்கிறோம். பாருங்கள், 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இதனால் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் இல்லையா? For this is how we know that we belong to God. அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு, பர்சனல் டெஸ்ட் மாதிரி இல்லையா? இது சரியாக இருக்குதுன்னு எப்படி சோதித்து பார்க்கணும், இதை வச்சு தான் என்ன செய்யணும், சோதிக்கணும்னு ஒரு கிரைட்டீரியா கொடுக்குறாரு. 1 யோவான் 5ஆவது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது
தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அதனால் என்ன செய்திருக்கிறோம், அறிந்து கொள்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறது என்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அதாவது 3ஆம் வசனத்தை வாசித்து அதுக்கு பிற்பாடு 2ஆம் வசனத்துக்கு போவது எளிமையாக இருக்கும். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் இங்கே சொல்கிறார். அப்போ வாட் டஸ் இட் மீன் டு லவ் காட்? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வது எப்படி காட்ட முடியும் இல்லையா? அதுதான் அந்த 3ஆவது வசனம். ஒரு திருமணம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்றது. அப்போது அதில் பிரசங்கம் பண்ணினவர் ரொம்ப அற்புதமான தெய்வ மனிதர், இந்த அற்புதமான வேத வல்லுனர் ஆகினால அவர் பிரசங்கிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார். 1 கொரிந்தியர் 13 வச்சு தான் பிரசங்கம் பண்ணார். அப்போ அவர் சொன்னார் இல்லையா, அன்பு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு அந்த பட்டியலை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவி பார்த்து சொன்னார். இப்போ ஐ லவ் யூன்னு சொல்கிறது எப்படி செயலாக்கத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னோம்னா, இது இப்படின்னு சொல்ல முடியும். ஐ லவ் யூன்னு சொல்கிறத ஐ வில் பி பேஷண்ட் வித் யூ. சொல்லுங்கள், டோன்ட் மேக் மீ எ பேஷண்ட்டுன்னு சொல்கிறது நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? ஐ லவ் யூன்னு சொன்னால் எப்படி சொல்லணும், எப்படி செயலாக்கம் வருகிறது இல்லையா? நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது நான் உன்னோடு எப்படி இருப்பேன், பொறுமையாக இருப்பேன். நான் சொல்ல விளங்கி கொள்ள, நான் உன்னோடு, அதனால தான் ஐ லவ் யூவே சொல்கிறது இல்லை, அதுக்கு மாறாக பொறுமையாக இருந்து அப்படின்னு சிலர் இருக்கிறான் இல்லையா? ஒருத்தர் சொன்னார் ஒரு கவுன்சிலிங் செஷனில், இந்த வீட்டுக்காரரே ஐ லவ் யூனே சொல்கிறது இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக போய் சந்தேகமெல்லாம் வருது. அப்போ அவர் கேட்டான், புருஷன் கிட்ட, ஏன் சொல்ல வேண்டியதானே ஏன் அப்படின்னு. அவர் தான் ஃபஸ்ட்டு தடவை சொல்லிட்டேன், மாற்றம் இருந்தால்தான் சொல்ல முடியும். எப்படி சொல்கிறாரு, ஒரு தடவை சொல்லியிருக்கிறோம், மாற்றம் இருந்தால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பு என்னன்னு சொன்னோம்னா, அன்பு கூறுகிறோம் என்பதை எப்படி அறிந்திருக்கிறோம்? 3ஆம் வசனத்தில் நாம் தேவனுடைய கற்பனை கை கொள்ளுவதே செயல்படுவதே அவரிடத்தில். எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரிந்து கொள்ள முடியும்? அப்போ செயல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் செஷன் எப்போ படித்தது, யாரோ சொன்னது, ஏன் இருக்கிறோம். அப்போ ஒரு கணவன் மனைவி, அவர் சொன்ன, இவர் அன்பே காமிக்கிறது இல்லை, இவர் அன்பே காமிக்கிறது. அவர் சொன்ன, அன்பெல்லாம் என்ன செய்கிறேன், காமிக்கிறேன். அதனுடைய கான்வர்சேஷன் போகும் பொழுது அந்த கவுன்சிலர் சொல்கிறார், அவங்க அன்புன்னா எதை எதிர்பார்க்குறாங்கன்னா டிஎல்சின்னு சொல்லுவாங்க. டிஎல்சின்னா டிஎல்சி இல்லை, டிஎல்சி அப்படின்னா டெண்டர் லவ்விங் கேர். என்ன கேருங்க, டெண்டர் லவ்விங் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாலும் அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. அப்புறம் இந்த கவுன்சிலரே என்ன பண்ணாருன்னா, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அப்படின்னா அந்த அம்மாவை கொஞ்சம் அணைச்சி இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னாரா, செவ்வாய்க்கிழமை தோறும் கூப்பிட்டு வரேன்னு. நான் சொல்கிறது வெளியும் கொள்ள முடிகிறதா? சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. விளங்கிட்டீங்களா? இப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், அன்பு கூறுகிறது எப்படி காண்பிக்க முடியும்? பாட்டு நல்லா பாடலாம் இல்லையா, பாட்டு பாடுறது தப்பா? இல்லை இல்லை இல்லை, அது கரெக்டு தான், ஒரு எக்ஸ்பிரஷன் தான், ஆக்ஷன் வரணும் அல்லவா? அப்போ 3ஆம் வசனம் மறுபடியும் கவனிக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே. அப்போ ஏன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோம்? தேவன் மேலே அன்பு வச்சிருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் விளைவுதான் இவர்களுக்கு என்ன செய்கிறோம், கீழ்ப்படுகிறோம். நீங்கள் அந்த கோணத்தில் வந்தால் தான் கீழ்ப்படியவே முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, பெற்றோர் தர வேண்டியதே தரவில்லை, ஒரு தலைப்பட்சமாக ஒரு சாராருக்கு கொடுத்துட்டாங்க, சொத்துக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ சொத்து வாங்கினவங்க அவங்கள கவனிக்காம விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது. என்ன பண்ணலாம்? இப்போ புரியுதான் நான் சொல்கிறது அழுத்தம்? அப்போ பொதுவான என்ன எப்படி வரும்னு சொன்னோம்னா, கொடுத்தவங்ககிட்டயே போய் இருக்க சொல்லு, சரி அவனுக்கு சொத்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்குறாங்க, வேணா அதையும் எடுத்துகிட்டு போக சொல்லு. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்படி தான் பேச தோணுது. ஏன்னா நம்ம பார்க்குற விதம் இப்படி தான் இருக்கிறது. அவங்க பண்ணினதும் சரின்னு சொல்ல முடியாது, நம்ம பார்க்குறதும் சரி. இதே சமயத்தில் சில ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க இவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமே செய்யலை, எல்லாம் ஒரு தலைப்பட்சமாக ஏமாற்றி வாங்கிட்டாங்களோ இவங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கடைசி நேரத்தில் இவர்கள் வைத்து காண்பித்த அன்பின் விளைவு, இவர்களுக்கு சொத்து வந்ததோ இல்லையோ எடுபடாத நல்ல பங்கை பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? இதுக்கு ஆமீன் கம்மியாக தான் வரும். இதே 2 ஏக்கர் வந்துச்சுன்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்ல தோணும். நான் சொல்ல புரிகிறதா? தங்களை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு, அதுதான் குணம். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ அன்பு கூறுவது கீழ்ப்படிவது தான்
அன்பு கூறுவது. சொல்லுங்கள், கீழ்ப்படிவது தான் அன்பு. அப்போ பாட்டெல்லாம் பாடிடலாம், ஈஸியாக என்ன செய்யலாம், பாட்டு பாட முடியும். ஆண்டவரே உயிரே 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 அப்படின்ட்டு ஆண்டவரை குறித்து பாட முடியும். நம்ம பாடினோம்ல, நாட்கள் முடியும் வரை என் ஜீவன், அதெல்லாம் நம்ம நல்ல எமோஷ்னலாக கையெல்லாம் உயர்த்தி சூப்பராக தான் பாடியிருக்கிறோம். ஆனால் பாடி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக முடித்தோம்னா என்னத்த நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா, அங்கே தெரிஞ்சு போயிடும். ஆகினால நடிப்பு வேண்டாம். பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், விஷயம் இருக்கிறவர்கள் வேஷம் போட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்கள், விஷயம் இருக்கிறவர்கள், விஷயம் உள்ளவர்கள் விசேஷமாக இருப்பார்கள். அதுதான் சுவிசேஷம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரியை. 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானதா இல்லைன்னு, இட் இஸ் நாட் பேர்டன்சம்னு சொல்கிறார். ஐயோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுமா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா அப்படின்னு ரொம்ப முணங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா அது கஷ்டமே இல்லை, கஷ்டமே இல்லையா. பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவது பாரம் இல்லையா. இவங்கெல்லாம் கல்யாணம் ஆனவங்க இருந்தாங்களா இல்லையானா எனக்கே அப்படின்னு சில நேரத்தில் யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, ஏன் பாரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அன்பு கஷ்டமான விஷயத்தையும் ரொம்ப லேசாக மாற்றி விட்டுரும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? எல்லாம் பல முறை நம்ம கற்றுக்கொண்டது தான் இல்லையா. இப்போது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஆள் வர்றாங்க அப்படி சொன்னால் விளங்கிக்கலாம். யார் வீட்டிலேருந்து ஆள் வராங்க? உங்கள் வீட்டிலேருந்து. இப்போ நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கிறீங்க, அது ஒரு கணவனாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே, உண்மையாகவே அவங்க மேலே உங்களுக்கு என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது இல்லையா. அன்பு இருக்கிறது, அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கிறது. இப்போ அவங்க 2 நாள் தங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவீங்க. என்ன ஆரம்பிச்சிருவீங்க? வீட்டை பூட்டுறதுக்கு. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? என்ன ஆரம்பிப்போம்? அவங்க அன்பு இருக்குன்னு அவங்க வராங்க, அதனால் என்ன பண்ணணும்? இந்த மாத்தாத தலகாணி உரை தயவு செய்து என்ன செய்ய, நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா, அதை மாற்றணும், வீட்டை கூட்டணும், எல்லாம் சரி பண்ணணும், பெட்ஷீட்டெல்லாம் புதுசாக போடு. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? வராங்க. இதெல்லாம் வேலை தான். ஆனால் அந்த வேலை செய்யும்போது பாடிக்கிட்டே என்ன செய்கிறோம்? ரொம்ப சந்தோஷமாக செய்கிறோம். காரணம் அவங்க மேலே என்ன இருக்கிறது? அன்பு இருக்குது. இப்போ ஆப்போசிட்லேருந்து வராங்க. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ உங்கள் உண்மையாக ஒரு உதாரணம், அவங்க மேலே உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிடிப்பெல்லாம் கிடையாது, இவங்க வேறு வந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏங்க ஒரு 2 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால், நான் 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கிறது? ஆமாம், வரவங்க எல்லோரும் 1/4 லிட்டர் ஊற்ற வேண்டியதுதான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நாங்கள் கூட இப்படி யோசிக்கிறது இல்லை பாஸ்டர், நீங்கள் யோசிப்பீங்க எனக்கு தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்போது இந்த முனங்களெல்லாம் வருதா இல்லையா? வருது இல்லையா? அப்போது இல்லையா, சட்னி வச்சா சாம்பார் சேர்த்து வைக்கலாம். ஏன் ஒன்று வச்சா, நம்ம டெய்லி ஒன்று தானே தர்றேன் எனக்கு, அப்போ ஏன் இவங்க வரும்போது மாத்திரம் ஏன் இந்த டோன் வருது இல்லையா? பேர் கிறிஸ்துதாஸ் தானே, எனக்கு தெரியும். நான் சொல்ல புரிகிறதா? ஏன் இந்த டோன் வருது? காரணம் அன்பு இல்லை. அப்போது சின்ன சட்னி சாம்பார் கூட நமக்கு என்ன பண்ணுது? கார சட்னி வை அப்படின்னு நான் சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு என்ன சொல்கிறோங்கிறது. ஏன்னா சாப்பிடாமே எனக்கு வயிறெல்லாம் உண்மையுள்ளவர்கள் நிறைய பேர் ஈவினிங் சர்வீஸ் வந்திருக்கிறீர்கள். நான் சொல்கிறது புரிகிறதா? ஏன் இவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ எரிச்சல் வருது? காரணம் அவங்க மேலே என்ன கிடையாது? அன்பு கிடையாது. அது இதான் அன்பு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, 2 சட்னி சாம்பார் இருந்தாலும் ஸ்விக்கியில் போட்டு இன்னொரு சட்னி என்ன செஞ்சுருவோம்? வரவழைச்சிருவோம். அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, எப்படி பண்ணீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. கொடுத்தா என்ன செய்யணும்? சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நான் சொல்லுங்க புரிகிறதா? காரணம் என்ன? அன்பு தானே. காத்திருக்கிறாங்க, காரணம் என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரியுது? அப்போ அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஏன் பாரமானவைகள் அல்ல என்று சொன்னோம்னா, அவர் மேலே இருக்கிற அன்பு. தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் என்ன கேட்டிருக்கீங்களா? யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்கணும் கட்டாயம். நமக்கு தெரிய விஷயம். அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் என்னவென்று கேட்டால், எங்கேயோ சுற்றிட்டு இருக்கக்கூடிய நாம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆலயத்தில் அமர்ந்திருப்பது அவருக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரோடு கூட நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ பாரமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. செய்யக்கூடிய விதம் சரியாக இருக்கிறதான்னு என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனிப்பது
அவர் வி ரைட்லி மோட்டிவேட்டட் இல்லையா, சரியானது. இப்போ உதாரணத்துக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னோம்னா, ஊழியம் செய்யும் பொழுது பவுல் சொல்கிறாரு, சந்தோஷமாய் செய்ய விரும்புகிறேன். எப்படி சொல்கிறாருங்க? சந்தோஷமாக. அப்போ ஊழியம் எப்படி தான் செய்யணும்? அந்த வசனத்தினுடைய முன் வசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும். ஆனால் எப்படி செய்ய விரும்புகிறேன்? சந்தோஷமா. வெறும் ஊழியம் ஆண்டவர் செய்வதுன்னு ஊழியம் முன்பு சொன்னது நினைப்பூட்டு. எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும்? ஆண்டவர் ஜனங்களுக்கு செய்வதன் மூலமாக தான் அவருக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா. என் நிமித்தம் இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை யாருக்கே செய்தீர்கள்? எனக்கே செய்தீர்கள். அப்போ அதை எப்படி செய்யணும்னு சொல்கிறாரு, சந்தோஷமா. அப்போ நமக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருகிறது, ஒரு முனங்கள் வருகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்லலை, செய்யக்கூடிய விதம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஒருவேளை இந்த அன்பிலிருந்து கொஞ்சம் விலகிட்டு ஒரு லீகலிஸ்டிக் மைண்டுக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறது அவசியம். சில நேரத்தில் ஓவர் டூ பண்ணுறோம். ஓவர் டூன்னு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இளைப்பாறுதல் கட்டாயம் வேணும். அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் ஒரே விஷயத்தை திரும்ப 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 செய்யும் பொழுது எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நமக்கே சீன் ஆயிரும். நான் சொல்கிறது புரிகிறதா? அது ஊழியமானாலும் ஒரு பிரேக் கட்டாயம் வேணும். பைபிள் சொல்லுகிறது அல்லவா, அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வாருங்கள் சற்றே போய் இளைப்பாரும். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம், வாருங்கள் சற்றே போய். ஆமாம், இப்போ ஒரு கிரைண்டிங் ஒர்க்கு, காலையில் சமைக்கணும், மதியானம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே எப்பாச்சும் இருக்க தோணும், யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், யாராவது செஞ்சு கொடுத்தாங்க அப்படி என்ன வருதா இல்லையா? இல்லையா, வரத்தான் செய்யும். ஏன்னா அது ஒரு கிரைண்டிங் ஒர்க் மாதிரி மொனாட்டனஸாக இருக்குது. சில நேரத்தில் செய்ததையே திரும்ப 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 செய்து ஒரு அப்ரிஷியேஷன் இல்லாமல், ஒரு விதமான பாராட்டுதல் இல்லாமல், அங்கீகரிப்பு இல்லாமல் செய்யும் பொழுது பாரமாக மாறிடுது. ஆனால் குடும்பத்தை தான் பராமரிக்கிறோம். அது ஏன் பாரமாக மாறுதுன்னா, சில நேரங்கள் இந்த விஷயங்கள் இல்லாமல் போவதனால. ஆகினால தான் மற்றவர்கள் இதை இன்னொரு கவனத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ண பழகிக்கணும். ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்கள என்ன செய்யணும்? அப்ரிஷியேட். இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒய்ஃபை பார்த்து என்ன சொல்லணும் இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தால் தானே பாச சொல்ல முடியும். அதெல்லாம் எனக்கு புரியுது இல்லையா. ஆனால் என்ன சொல்லணும்? இப்போ பொய் சொல்கிறீங்களா, உங்களை தனியாக பேசிக்கிறேன், நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. மேற்கத்திய நாடுகளெல்லாம் அப்படி ஒரு பழக்கம் வச்சுருக்குறாங்க. அது சொல்கிறதுனால அவங்க வச்சுருக்குறாங்க, நம்மளும் செய்கிறதுல தப்பு கிடையாது. அம்மா சமைச்சாங்கன்னா ஐயா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருவார். சொல்லுங்கள் பாஸ்டர், சொல்லுங்கள் சொல்லுங்கள். அம்மா சமைச்சாங்கன்னா யார் கழுவி வச்சுருவா? ஆமாம்மா. இது அவங்களுக்குள்ள ஒரு அப்ரிஷியேஷன் இல்லையா. அவங்க நேரம் எடுத்து சமைக்கிறாங்க, அதனால் யூ சிட் அண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு இவர் ஏப்ரனெல்லாம் கட்டிட்டு இவர் போய் என்ன செஞ்சிருவார், பாத்திரமெல்லாம் நீட்டாக கழுவி வச்சுருவாங்க. இது அவர்களை மெச்சிக்கொள்வதற்கான ஒரு இது. அதனால் நெக்ஸ்ட் முறை சமைக்கணும்னு வரும்பொழுது இவங்க எப்படி சமைக்கிறாங்க? சந்தோஷமாக சமைக்கிறாங்க. அப்போ ஐயா சொல்கிறார், 2 டிஷ்ஷு போதுமா? ஏன்னா நீ நிறைய டிஷ்ஷு செஞ்சீங்கன்னா நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு வெறும் பொங்கல் மாத்திரம் வச்சிங்கன்னா போதும், அதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோ, நான் என்ன செஞ்சிட்றேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? விளங்கிட்டீங்களா? ஒரு அனுபவம் பேசுதோ பேசலாம் இல்லையா. உண்மையாக நான் பாத்திரம்லாம் கழுவுறது இல்லை, நான் சொல்கிறது விலைக்கு கொள்ள முடிகிறதா? அதை குறிப்பு என்ன சொல்ல வரோம், அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சிலர்லாம் தூரத்துலேருந்து வரும்போது அவங்கள பார்க்கும்போது சில நேரத்தில் நான் சொல்லுவேன், நீங்கள் இவ்வளோ தொலைவில் இருந்து வந்தது. ஆமாம், ஒருத்தர் இன்னைக்கு காலையில் SIHS காலனியிலிருந்து ரொம்ப ரொம்ப பழக்கமான அறிமுகமான ஒரு நபர் தான் கடைசியில் ஜோம் பண்ண வந்தார். அப்போது ஜபத்திலே சொல்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ தொலைவில் இருந்து இல்லையா 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஜோம் பண்ணும்போது 1:15 மணி 1:30 ஆயிடுச்சு. ஆண்டவரை இவர்களை மனதார வாழ்த்துக்கிறோம், மனதார இவர்களை என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கு கட்டாயம் இவ்வளோ தூரம் வர்றாங்கன்னு சொல்லும்போது அவங்கள ஒரு மெச்சிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஒருவர் மெச்சிக்கொள்வது, செய்யக்கூடிய வேலை சரியான வேலை. அது எப்போ பாரமாக மாறுது அப்படின்னு சொன்னோம்னா, நாம் மெச்சிக்கொள்ளப்படாத ஒரு நிலை வரும் பொழுது இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பாரமானவைகள் அல்ல. ஏனென்று கேட்டால், நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்க்கிலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு
பெரிதாக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? மூணாவது இன்னொரு வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால் 1 யோவான் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் இந்த கோர்வையில் கவனிப்பது நல்லது. 1 யோவான் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்துல தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை. அதனால தான் இப்போ யோவான் எப்போவுமே ப்ராக்டிக்கலாக தான் சொல்லிட்டு இருக்கிறார். விசுவாசம் யாக்கோவும் அதே கோணத்தில் தான் சொல்கிறார். உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கிரியை காமிங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் ஞானத்திற்கேற்ற நடக்கை கட்டாயம் என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்கள் நீதிமானாக இருந்தால் அதற்கேற்ற ஊக்கமான ஜெபம் இருக்கணும். ஏன் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும்னு சொல்கிறார் இல்லையா? ஆங்கிலத்தில் விதமாக சொல்வார்கள், ஃபெய்த் வித்தவுட் ப்ரூஃப் இஸ் ஃபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்கிறோம். அப்போ இங்கே எப்படி யோவான் சொல்லுகிறார் என்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தது போல, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்துல அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அங்கே தான் இட் இஸ் மேட் பெர்ஃபெக்ட்னு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பர்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படும் பொழுது அதில் குறையே இல்லாத ஒரு நிறை என்ற அர்த்தத்தில் இல்லை. மோர் அது எவ்விதமாக சொல்லப்படுகிறது என்று கேட்டால் முதிர்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. சொல்லுங்கள், எப்படி இருக்கிறதுங்க? முதிர்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. இப்போ ஆரம்பத்தில் எப்படி வேலை செய்யும், கீழ்ப்படிதலில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேஸ்ட் ஆன் இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க. இன்சென்டிவ்னு சொன்னோம்னா, நீ இதை செஞ்சீங்கன்னா நான் இதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கட்டாயம் என்ன செய்வாங்க? நீ கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிச்ச காசில் மிட்டாய் வாங்கிக்கோன்னு நாங்கள்லாம் வளர்ந்து வரும்பொழுது சொன்னாங்க. அப்போ கடைக்கு நாங்கள் எதுக்கு போனோம்? அவ்வளோதான். நான் சொல்லுங்க, அவங்களுக்கு வேலையாச்சு, நமக்கு காரியமாச்சு இல்லையா? அப்போ நம்முடைய கீழ்ப்படிதல் எதனால் வந்தது இல்லையா? கடைக்கு போ, வாங்கிட்டு வா, மிச்சத்தை மரியாதையாக கொண்டு வா அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? அப்போது எதனால் கீழ்ப்படிஞ்சோம்? இன்சென்டிவ் இல்லையா? நீ ஜோம் பண்ணினா நான் உனக்கு வீடு தருவேன், அதுக்காக நம்ம ஜோம் பண்ணோம். நம்ம இல்லை, யாரோ நான் சொல்கிற விடைக்கொள் முடிகிறதா? ஆலயத்துக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு மாளிகை கர்த்தர் தருவார். உடனே தவறாமல் என்ன செஞ்சிடறது? இப்படியெல்லாம் தப்புன்னு சொல்லலை, அவ்வளோதான் புரிஞ்சிருக்கு நமக்கு. அப்போ ஆரம்பத்தில் இன்சென்டிவ் பேஸ்டாக இருக்கிறோம். இப்போ யாக்கோபு சொல்கிறார் இல்லையா, நீர் என்னை சுகபத்திரமாக என்னை கொண்டு வந்து சேர்த்தால் நான் எல்லாவற்றிலும் உமக்கு என்ன கொடுப்பேன்? தசம்பாகம் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி எனக்கு நீ தந்து தான் எனக்கு வரணும்னு அவசியமே அப்படின்னு சொன்னார்னா யாக்கோபு அடுத்தது என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? சரி, தசமான் 10% வேண்டாம், ஒரு 50% அதுவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா இது பார்கெயின் பண்ணக்கூடிய உறவே இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது? இதனால தான் தாவீதெல்லாம் வரும்போது ரொம்ப மெச்சோர், இப்போ தான் பூரணமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், எங்கள் கரத்தில் இருப்பதெல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் தருகிறோம், இந்த குணம் எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்கு நாங்கள் ஏமாத்துறோம். நான் சொல்வது எத்தனை பேருக்கு? இப்போ அவர் பேசுறதுக்கு இவருக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்குது. அவர் பேசினது தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது அந்த வீட்டை ஜீவ வீடாக நாங்கள் என்ன செய்வோம்? மாற்றுவோம் அப்படின்னு. ஜீவ வீடுனா ஞாபகம் வச்சுருக்கீங்களா? நம்ம எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறோம். அப்படி கேட்டால் தான் அவர் கொடுப்பாருன்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் இது என்ன வீடாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் கட்டாயம் கொடுக்குறாரு. அது தப்புன்னு சொல்கிறதுக்குள்ள அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்று சொல்லும் பொழுது எந்த கைமாறும் எதிர்பாராமல் அன்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொடுக்கும் பொழுது தான் அந்த அன்பு எப்படிப்பட்டிருக்கிறது? பூரணப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? மெச்சூர் லவ் என்று சொல்லும் பொழுது, இதை செஞ்சால் நீ இதை செய்வியா, இதை நான் தருவேன், நீங்கள் இதை தருவீங்களா, நீங்கள் தருவீங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? தருவேன் அப்படிங்கிறதெல்லாம் போய் நீங்கள் தந்தாலும் நீங்கள் தராவிட்டாலும் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நான் என்னையே தருகிறேன். எத்தனை பேர் புரிந்தாமே? இதுதான் அன்பு. இது போக போக தான் என்ன செய்யும்? பூரணப்பட்டிருக்கும் இல்லையா? போக போக தான் வளர்ச்சி வரும் இல்லையா? ஆரம்ப திருமண வாழ்க்கையில் ஆரம்ப நிலை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் உறவு ஆளப்பட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள அவங்க எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ரிட்டர்ன் வரும் என்பதற்காக அல்ல. நானே அன்பாக இருக்கிறேன், வந்தாலும் சரி வராட்டி கைமாறு கருதாமல். பைபிள் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? கைமாறு கருதாமல் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறது அல்லவா? இந்த அன்பு எப்படி பூரணப்படுகிறது? ஆபிரகாம் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம்.
ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உன் இனத்தையும் உன் வீட்டையும் அதெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. இப்போ நம்ம புரிந்து கொள்வதற்காக இப்படி சிந்திக்கிறோம். இதை விட்டு நான் அதை தர்றேன்னு சொல்கிறார். அதனால தான் இல்லை, புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அது தர்றேன்னு சொன்னனால இதை என்ன செஞ்சார் அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக உதாரணப்படுத்துகிறோம். அப்படியே வருகிறது. 13ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம், 15ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம், அப்படியே வரும்பொழுது 22ஆம் அதிகாரம் வரும்பொழுது எப்படி வருகிறது என்று கேட்டால், உன் ஏக புதல்வனும் உன் ஒரே மகனும் உன் ஏக சுதனுமாகிய ஈசாக்கை எனக்கு நீ பலி கொடுக்க வேண்டும், அப்பொழுது நான் இதை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஏதாவது இருக்கிறதா? ஒன்றுமே கிடையாது. நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு முறை ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்கிறார்? இதை விட்டு நான் உனக்கு ஒரு தேசத்தை என்ன செய்கிறேன், தர்றேன். ஈஸியாக இருந்தது, ஏன்னா இதை காட்டணும், அது சூப்பராக இருக்கிறது. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? 22ஆம் அதிகாரம் வரும் பொழுது கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும் வசனமே வரல, கொடு அவ்வளோதான் சொல்கிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? யூஸ்வலாக நீங்கள் ஏதாவது ரிட்டர்னு நான் சொல்கிறது புரிகிறதா? அது அந்த பேச்சு அங்கே இடம் கிடையாது. எதுக்கு இந்த உதாரணம் சொல்லுகிறேன் என்று கேட்டால், அன்றைக்கு இருந்த அன்பும் பக்தியும் அவரை சார்ந்து கொண்ட நிலைமையில் வளர்ந்து வர வளர்ந்து வர வளர்ந்து வர வளர்ந்து வர ஆண்டவர் உன்னை கேட்பார் என்று சொன்னால் அவர் திரும்ப கொடுப்பார் என்பதற்காகல, கொடுத்ததே அவர்தான். சொல்லுங்கள் கொடுத்ததே அவர்தான். அதனால தான் தாவீது சொன்னதை திரும்ப சொல்ல முடியாது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே. அப்போ மறுபடியும் அவன் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறது தவறுன்னு சொல்லலை. நீ முன்ன நம்பினாய், அதனால தான் வீட்டை விட்ட இல்லையா, தேசத்தை விட்ட இல்லையா, நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நீ என்ன செய்திருக்கிறாய். இந்த உச்சக்கட்டம் என்று வரும்பொழுது யுவர் லவ் ஹஸ் மெச்சோர்ட், என்மேல் வைத்திருக்கிற உன்னுடைய அன்பு முதிர்ச்சி அடைந்ததின் விளைவு கைமாறு கருதாமல் இல்லையா. மறுபடியும் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை அவர் பலன் கொடுக்கிறார் என்பதற்காக நாங்கள் கொடுக்கவில்லை, அவர் கொடுத்திருக்கிறார், இது அவருக்குரியது. அவருக்கு கொடுப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அவருடைய வசனத்தை கை கொடுக்கிற இடத்துல தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம ஜோம் பண்ணணும், ஆண்டவரே இதை வெறும் இதை பண்டம் பரிமாற்றம் மாதிரி எங்கள் அன்பு மாறி இருக்கக்கூடாது, நீர் இதை செஞ்சால் நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் இதை செய்கிறோமில்ல, நீங்கள் ஏன் செய்யக்கூடாது என்கின்ற நிலையெல்லாம் மாறி, ஆண்டவரே நீர் செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறீர், எங்கள் அன்பு முதிர்ச்சி அடையும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிறார். வயதிலிருந்து சொல்ல முடியாது இருக்கும், ஆண்டவர் எங்கள் அன்பு மறுபடியும் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி என்று சொல்லும் பொழுது எப்படி அதை நிதானிக்க வேண்டும் என்று கேட்டால், அதாவது முன்பு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன், முதியவர் என்று சொல்வதற்கும் முதிர்ச்சி உள்ளவர் என்று சொல்வதற்கும் என்ன இருக்கிறது வித்தியாசம். முதியவர்னு யாரை சொல்லுவோம்? வயதில் மூத்தவங்க. முதிர்ச்சி உள்ளவங்க என்ன சொல்லும் பொழுது குணத்தில் மூத்தவங்க. சொல்லுங்க, எதில் மூத்தவர்கள்? குணத்தில். இப்போ நீங்களும் நானும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் ஏஜ், இன்றைக்கி நம்ம வயசு 16 இருக்கலாம், 66 இருக்கலாம், 96 கூட இருக்கலாம், நீங்களும் நானும் முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த முதிர்ச்சியை எதை வச்சு தான் கேஜ் பண்ண முடியும்? 5ஆம் வசனம், நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே அன்பு நம்மில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பூர்ணப்பட்டிருக்கிறது இல்லையா என்று வேதம் நமக்கு சொல்லுது. மறுபடியும் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி என்று சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்தவ முதிர்ச்சி எதை வச்சு அளவுகோலிட முடியும் என்று கேட்டால், இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிரைஸ்ட் லைக்னஸ்ன்னு சொல்வது, இயேசுவை போல மாறுவது, அதுதான் முதிர்ச்சிக்கான அடையாளம். மறுபடியும் சொல்லும்படியாக விரும்புகிறேன், யாரை போல மாறுவது? அப்போ இயேசுவை போலன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை உங்களிடம் இருக்க கடவதாக இல்லையா. அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தான் தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தார்? தாழ்த்தினார். அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்படிதல், அதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய இன்னொரு அற்புதமான பிரதான நோக்கம் என்னவென்று கேட்டால், யாரை முன்கரித்திருக்கிறாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கே முன்குறித்திருக்கிறார்.
இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அற்புதமான உச்சக்கட்டமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 2ஆம் வசனம். ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. இப்போ கீழ்ப்படிதல் தான் ரொம்ப அஸ்திபாரமான விஷயம். நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயம் நடக்கையில் தான் அது என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். ஒரு தேவ மனுஷன் சொன்னதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அவர் obedience to God is the only evidence that we believe God in our heart. நம்முடைய இருதயத்தில் அவரை உண்மையாக நம்புகிறோம் என்பது அவருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தான் என்ன செய்கிறது, வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கட்டாயம் யாருக்கும் கீழ்ப்படிவார்கள், பெற்றோருக்கும் கீழ்ப்படிவார்கள். இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறது தான். கொஞ்சம் வளர்ந்து வருவதற்கு என்ன கொடுக்க வேண்டும். பாஸ்டர் சொன்னார் கேட்டியா இல்லையா, அப்போ நாங்கள் சொல்கிறதான் நீ என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு அப்படி அவங்கள கார்னர் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னொரு வசனம் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு என்ன இருக்கிறார், டோன்ட் இரிட்டேட் தம், அவர்களை கடுப்பேற்றாதபடிக்கு அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. நான் சொல்கிறத விளங்கி கொள்ள முடிகிறதா, அப்படி செய்யாதீங்க. கிவ் தம் டைம். வசனம் உள்ளே போய் வேலை செய்யணும் அல்லவா, உங்களுக்குள்ளே வேலை செய்யணும், எனக்குள்ளே வேலை செய்யணும், உங்களுக்குள்ளே என்ன செய்யணும், வேலை செய்யணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். ஆண்டவர் ஒருத்தர் தான் ஆட்களை மாற்ற முடியும். நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நீங்கள் மற்றவங்கள மாற்ற முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒருபோதும் நிற்கக்கூடிய விஷயமே அல்ல. உங்கள் நச்சு தாங்காமல் சில நேரத்தில் ஒத்து போவாங்க. ஆனால் உண்மையான நிரந்தரமான மாற்றம் அவங்களுக்குள்ள என்ன செய்யாது, வராது. 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் பாருங்கள். 1ஆம் வசனத்திலிருந்தே கவனிப்போமே. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும், இதெல்லாம் ரொம்ப சவாலான ஒரு வசனமாக இருக்கிறது. அவரில் அன்பு கூர்ந்தால், மறுபடியும் அந்த வசனத்தை நிறுத்தி கவனிப்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், அப்போ நாமெல்லாம் யாரால் பிறந்திருக்கிறோம்? யோவான் 1 இவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது அல்ல, இவர்கள் தேவனால் என்ன செய்திருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள். அப்படி தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை என்ன செய்யும், அதையெல்லாம் மனசில் வச்சு வாசிக்கணும். எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும். அப்போ அவரை நேசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களையும் என்ன செய்யணும், அப்படி நேசித்தாதான் நீங்கள் யாரால் பிறந்திருக்கிறீர்கள். நான் சொல்ல மறுபடியும் இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், த ஹைட் ஆஃப் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி, கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய ஒரு முக்கிய அடையாளம் என்னவென்று கேட்டால், டு லவ் வாட் காட் லவ்ஸ் அண்ட் டு ஹேட் வாட் காட் ஹேட்ஸ். தேவன் நேசிக்கிறதை நேசிக்கவும் தேவன் வெறுக்கிறதை வெறுப்பதும் தான் கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான அடையாளம். இப்போ மறுபடியும் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம கவனிக்கணும். தேவன் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாரா? ஆமாம். உங்கள் பெற்றோர் மேலே அன்பு வச்சிருக்கிறாரா? நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? அப்போ யாரையும் நேசிக்கணும். இப்படி சிக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்காமல், அதுதான் வசனம். இல்லை, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் யாரை நேசிக்கணும்? இல்லை, அவர் யாரை நேசிக்கிறாரு? நம்முடைய பெற்றோரை நேசிக்கிறார். அப்படின்னா அவரால் பிறந்த நாம், அவரால் பிறப்பிக்கப்பட்ட அவர்கள் மீது என்ன வைக்க வேண்டும்? ஆண்டவரே உண்மை எனக்கு பிடிக்கும், அதோடு நிறுத்திக்கிட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களையெல்லாம் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது புரியுது. ஏன்னா ஒரு வேளை காயப்பட்டிருக்கலாம், அவங்க உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம், இதெல்லாமே உண்மை. ஆனால் தீமையினால் வெல்ல முடியாது, தீமையை நன்மையினால தான் வெல்ல முடியும். இஃப் யூ டீல் ஹேட்ரட் வித் ஹேட்ரட் யூ வில் ஹாவ் மோர் ஹேட்ரட். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? பகையை கொண்டு கையாளுவீர்கள் என்று சொன்னால் அதிக பகை தான் இருக்கும். நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சு கொள்ள முடியும்? பகையை கொண்டு கையாண்டால் அதிக பகை. ஆகினால் நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், இது என்னால் முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை செய்ய எனக்கு அவர் பலம் தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போது தேவனால் பிறந்தவனும் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல தேவனால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அப்போ தான் 2ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதையும்
இங்கே தான் ரொம்ப டெஸ்ட்டாக இருக்கிறது, சவாலாக இருக்கிறது. மறுபடியும் இதெல்லாம் வாசித்து இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போ நிறைவேற போகுது, இந்த கசப்பெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவரே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியே ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும். வேர் டு வி கெட் த ஸ்ட்ரென்த் டு ஒபே த வேர்ட் ஆஃப் காட்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பலன் நமக்கு எங்கே வருகிறது என்று கேட்டால், நீங்கள் பாருங்கள், ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கும்படியாக இருக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனமும் இணை வசனமாக நாம் அதை வைத்துக்கொள்ள முடியும். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 2ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசுவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு திறவுகளான வார்த்தை. முக்கியப்படுத்த வேண்டிய வார்த்தை என்னவென்று கேட்டால், ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், ஆவியானவருடைய இல்லையா, பிகாஸ் ஆஃப் தி சாங்டிஃபையிங் ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட் we will be able to obey Christ அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வதின் விளைவு இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு அவரே நமக்குள் அற்புதமான மாற்றங்களை செய்கிறார். ஆகினால இந்த பிரசங்கம்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் நம்ம வீட்டிலலாம் நடக்குமா, இதெல்லாம் நம்ம இவங்ககிட்டையெல்லாம் ஒத்துப்போகவே அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவிர்த்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாரும், உம்மில் அன்பு கூறவும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், அதன் விளைவு எங்கள் குடும்பத்தில் அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு உண்டாக நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்யணும். கர்த்தர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்முடைய வீட்டிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் எழும்பி நின்றவர்களாக நாம் எல்லாரும் ஒரு சில நொடிகள் நம்முடைய குடும்பத்திற்காக நாம் எல்லாரும் இணைஞ்சு நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. இங்கே இருக்கிற எல்லா குடும்பத்திலும் பல விதங்களில் குறைகளெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் குறைகளை நிவர்த்தி செய்கிற, நிறைவை கொண்டு வருகிற நம்முடைய ஆண்டவராகி இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினாலே நம்முடைய கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், எங்கள் குடும்பத்தில் நிறைவேறட்டும். சவாலெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, கசப்பு உமக்கு தெரியும், காயங்கள் உமக்கு கட்டாயம் தெரியும். என்ன இருந்தாலும் அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது, உண்மைதான், ஆனால் பேசிட்டாங்களே, அதனால் வரக்கூடிய காயம், அந்த அடிக்காயங்களெல்லாம் இருக்கிறது, டீப் வூண்டு என்ன சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட அடிக்காயங்களெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நினைக்கும் பொழுது மறுபடியும் கோபம் தான் எனக்கு வருகிறது. இதெல்லாமே உண்மை. இவைகளின் மத்தியில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிற நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாக இருக்கிறோம். எந்த கண்ணோட்டத்தில் வருகிறது என்று கேட்டால், அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பயமுறுத்தாமலும் நீதியாய் நியாயம் தீர்ப்பு செய்கிற இடத்துல தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தபடினால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாயிருக்கிறோம். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறார். வார்த்தை கொண்டுதான் பலனை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தெய்வீகமான அன்பினால் நம்மை நிறைத்து, அன்பினால் நாம் கிரியை செய்ய ஆண்டவர் அற்புதமான கிருபை நமக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி வாய் திறந்து, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம், தடைகளை உடைத்தறிகிறவராக நீர் எங்களுக்கு முன் செல்லுகிறபடினால் ஆண்டவரே உம்மை நாங்கள் மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன்.
ஆண்டவரே, எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பாடியது போலவே ஆட்கொள்ளும், எங்களை நடத்தும் ஆண்டவர். எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உமக்கு மகிமையாக புகழ்ச்சியாக நாங்கள் இருக்கும்படியாக எங்கள் முழு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய கிருபை பெருக வேண்டும். அன்பினால் எங்களை நிறைத்து எங்களை ஆசீர்வதியும். இந்த வாரம் ஆசீர்வாதமாக உங்களுடைய மக்களுக்கு மாற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.